தமிழ்நாட்டில கனமழையினுடைய தீவிரம் பொறுத்தவரைக்கும் உறுதியாகி இருக்கு. ஆனா, இங்க மட்டும் தான் நமக்கு மழை பெய்ய வாய்ப்புகள் இருக்கு. எந்தெந்த மாவட்டங்கள் சொல்லி தான் நம்ம பார்க்க போகிறோம். நண்பர்களே மறக்காம நீங்க லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. துல்லியமான வானிலை அறிக்கையை பெற்றுக்கொள்ளுங்க. தமிழ்நாடு முழுவதுமாக பெரும்பாலான மாவட்டங்களில் மிதமானது முதல் கனமழை பெய்து வந்தாலும், ஒரு சில இடங்கள்ல கடுமையான கனமழை வாய்ப்புகள் தொடர்ச்சியாக எதிர்பார்க்கப்படுது. அதுல முதற்கட்டமாக நம்ம பார்க்கக்கூடிய மாவட்டங்கள பார்க்கிறதுக்கு முன்னாடி நீங்க மறக்காம லைக் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வேகமா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. துல்லியமான வானிலை அறிக்கையை ஒவ்வொரு நாளும் நீங்க வந்து பெற்றுக்கொள்ளுங்க. அதில குறிப்பாக நம்ம முதற்கட்டமாக பார்க்கக்கூடிய மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள். டெல்டா மாவட்டத்தினுடைய கடலோர பகுதிகள்ல கனமழை தீவிரம் அதிகமாவே இருக்கும். இந்த புதுக்கோட்டை மாவட்டங்கள், புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூருடைய தெற்கு பகுதிகள், நாகை போன்ற மாவட்டங்களிலும் பரவலாக கனமழை பொறுத்தவரை சற்று தீவிரமாகவே எதிர்பார்க்கப்படுது. அதுக்கப்புறமா நம்ம டெல்டா மாவட்டங்களை தொடர்ந்து தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த மதுரை, திண்டுக்கல் இது போன்ற மாவட்டங்களிலும் பரவலாக கனமழை உண்டு. தென் மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்களிலும் இடைவிடாத மழை பொழிவு பல்வேறு பகுதிகளில் கண்டிப்பாக நம்ம எதிர்பார்க்க முடியும். மழை சரிவர பெய்யாத பகுதிகளுக்கு இன்றைக்கும் நாளைக்கும் கனமழை எதிர்பார்க்கலாம். குறிப்பாக நம்ம தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி போன்ற மாவட்டங்களிலும் பரவலாக நமக்கு கனமழையானது சில இடங்களில் நமக்கு வந்து அதிகரிக்க போது. மழை இல்லாத இடங்களுக்கும் மழை வாய்ப்புகள் அதிகரிக்கும். தென் மாவட்டத்தினுடைய கடலோர பகுதிகள், டெல்டாவினுடைய கடலொட்டிய பகுதிகளெலாம் பரவலாக கனமழை தீவிரம் சற்று அதிகரிக்கும். அடுத்ததாக வட தமிழக உள் மாவட்டங்கள் பகுதியான மழை மட்டும் உண்டு. எல்லா இடங்களுக்கும் கனமழை கிடையாது. வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, சேலம், நாமக்கல், கரூர், திருப்பூர் மற்றும் ஈரோடு உள்ளிட்ட மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் மிதமான மழையும் ஓரிரு இடங்களில் கனமழையுமாக விட்டு விட்டு நமக்கு தீவிரம் அடையும். பெரும்பாலும் மாலை நேரங்களுக்கு பிறகு வட தமிழக உள் மாவட்டங்களில் பரவலாக மழை பொழிய வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கப்புறமா மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டத்தில் கனமழை சற்று தீவிரமாகவே இருக்கும். நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி மற்றும் தென்காசியில் கனமழை வாய்ப்புகள் அதிகரிக்கும். இதுவரைக்கும் உங்களுக்கு மழை சரிவர இல்லாமல் இருந்திருக்கலாம். ஆனால் கடந்த 2-3 நாட்களாக நம்ம பார்த்துட்ருக்கோம் மேற்கு தொடர்ச்சியில் நல்ல ஒரு தீவிர மழை பொழிவுகள். இந்த அக்டோபர் மாதம் முதலாகவே நிறைய இடங்கள் நமக்கு மழை பதிவாகிட்டே இருக்குது. இனி வரும் நாட்களிலும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களில் இடைவிடாத கனமழை அப்படிங்கிறது பதிவாகிட்டே தான் இருக்கும். பருவமழை வடகிழக்கு பருவமழை தொடங்கினாலும் நமக்கு மேற்கு தொடர்ச்சியில் மழை வாய்ப்புகள் இருக்குது. அதனால் கவலைப்படாதீங்க. வடகிழக்கு பருவமழை வந்துருச்சுன்னா எங்களுக்கு மழையே வராது அப்படிலாம் கேட்டிருந்தாங்க. வடகிழக்கு பருவமழை வந்தாலும் நமக்கு மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களில் இடைவிடாத மழை பொழிவு அப்படிங்கிறது கண்டிப்பாக பதிவாகிரும். கடைசியாக நம்ம பார்க்க போகிறது வட தமிழக கடலோர மாவட்டங்கள். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் ஒரு சில இடங்களில் மிதமான மழையும் ஓரிரு இடங்களில் கனமழையுமாக இருக்கும். பகுதியான மழை பொழிவாக வட தமிழக கடலோர மாவட்டத்தில் இருக்கும். அதுதான் நம்ம ஏற்கனவே இப்போ சொன்னது போல் கனமழை எங்கே ரொம்ப தீவிரமாக இருக்குன்னா டெல்டா மாவட்டங்கள், தென் மாவட்டத்தில் சில இடங்கள், அப்புறம் மேற்கு தொடர்ச்சிகள் இங்கே மட்டும்தான் கனமழை சற்று தீவிரமாகவே இருக்கும். மற்றபடி வட தமிழக கடலோர மாவட்டங்கள் சென்னை முதல் கடலூர் வரை இருக்கக்கூடிய பகுதிகளெலாம் வானம் ஓரளவு மேகமூட்டமும் பகல் நேரங்களில் வெயில் காணப்படும். அதுக்கப்புறமா இரவு நேரங்கள் அல்லது நள்ளிரவில் பகுதியாக ஒரு மிதமானதுலேருந்து கனமழை மட்டும் அங்கொன்றும் இங்கொன்றுமாக பதிவாகிவிடும். நண்பர்களே, நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள்.